வணக்கம், நான் உங்கள் மோகனா. மாலை மலர் செய்திகள் 11/8/25 திங்கட்கிழமை. மக்கள் தீர்ப்பை திருட திட்டமிட்ட ததி. தேர்தல் ஆணையத்தை மத்திய அரசு மோசடி செய்யும் எந்திரமாகிவிட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு. இதை பாருங்க. சென்னை ஆகஸ்ட் 11 பாராளுமன்ற தேர்தலில் பாஜனதாவுடன் இணைந்து தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் திடுக்கிடும் குற்றச்சாட்டுகளை கடந்த வாரம் வெளியிட்டார். ராகுல் காந்தியின் இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என கூறி தேர்தல் கமிஷன் அவரது குற்றச்சாட்டுகளுக்கு பிராமண பத்திரம் தகவல் செய்யுமாறு கூறியிருந்தது. இல்லையென்றால் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேர்தல் கமிஷன் வலியுறுத்துகிறது. இந்த நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் கமிஷனை கடுமையாக சாடி தனது கருத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: தேர்தல் ஆணையத்தை பாரதிய ஜனதா கட்சியின் தனது தேர்தல் தில்லுமுழுவாக்கான அமைப்பாக மாற்றிவிட்டது. பெங்களூரின் மகாதேவபுரா தொகுதியில் நடைபெற்றது. இதோ நிர்வாக குளறுபடி அல்ல, மக்கள் அளித்த தீர்ப்பை திருடுவதற்கான திட்டமிட்ட சதி. எனது சகோதரரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்துள்ள வாக்கு திருட்டு ஆதாரங்கள் எந்த அளவுக்கு எந்த முறைகேடு நிகழ்வு தரப்பட்டுள்ளது என்பதை அமல்படுத்தியுள்ளது என்று ராகுல் காந்தி அவர்கள் நிலையில் இந்தியா கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்து தேர்தல் ஆணைய அலுவலகத்தை நோக்கி பேரணியாக செலவு உள்ள நிலையில் பின்வரும் கோரிக்கைகளை வலியுறுத்துகிறோம். கணினியால் படித்தறியக்கூடிய வடிவத்தில் அனைத்து மாநிலங்களின் வாக்காளர் பட்டியல் கோப்பும் உடனடியாக அளிக்கப்பட வேண்டும். அரசியல் நோக்கத்தோடு வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்குவது நிறுத்தப்பட வேண்டும். நமது மக்களாட்சியை அழிக்கும் செயலான இந்த வாக்கு திருட்டு முறைகேடு குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த போராட்டத்தில் திமுக உறுதியாக உடன் நிற்கிறது. இந்திய மக்கள் ஆட்சியை பட்ட பகலில் பாஜக திருடி செல்வதை பார்த்து கொண்டு நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம். இவ்வாறு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர் மோகனா.